அவற்றோடு மட்டுமல்லாமல் வைத்திய சாத்திரம் முதலான கலைகளையும் கற்றிருக்கிறார். இப்படி எல்லா கலைகளிலும் வல்லவராக விளங்கிய அவர் போர்க்களத்திலே பாய்ந்து வரக்கூடிய யானைகளையும் குதிரைகளையும் கொல்லக்கூடிய மிகப்பெரிய தளபதி என்கின்ற பதவிக்கும் உரியவராக விளங்கியவர். ஆயுள் வேதக்கலையும் அழகில் வடநூற்கலையும் தூய படைக்கல தொழிலும் துறை நிரம்ப பயின்று அவற்றால் பாயுமத குஞ்சரமும் பரியும் முகைக்கும் பண்பும் மேய தொழில் விஞ்சையினில் மேதினியில் மேலானார். எப்படி வைத்திய சாத்திரத்தை கற்றார், வடமொழி நூல்களை கற்றார், தன்னுடைய குலத்திற்கு ஏற்ற வில்வித்தை வாழ்வித்தை முதலானவற்றில் மிக உயர்ந்தவராக விளங்கினார். இவ்வளவு சிறப்புகளையும் பெற்று போர்க்களத்திலே தளபதியாக செல்லக்கூடிய பதவியையும் பெற்றிருக்கிறார். ஆனால் அவர் பெற்றிருக்கின்ற பதவியை குறிப்பிட வருகின்ற ஆசிரியர் மேய தொழில் விஞ்சையினில் மேதினியில் மேலானார் என்று குறிப்பிட்டிருக்கின்ற தொடரை ஆழமாக நாம் உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும். அவருக்கு அமைந்திருக்கிற தொழில் தளபதி தொழில். அந்த தொழிலை குறிக்க வருகிற போது மேய தொழில் என்று சேக்கிழார் சொன்னார். மேய தொழில் என்றால் மேவிய தொழில் என்று பொருள். மேவிய தொழில் என்றால் தான் விரும்பாமல் தன்னை வந்து சார்ந்திருக்கின்ற தொழில் என்று பொருள். என்றால் இவர் தளபதியாக இருக்க வேண்டும் என்று உள்ளத்தால் விரும்பவில்லை. இவர் மாமாத்திரர் குலத்தை சார்ந்தவர் என்பதாலும் அந்த கலையிலே வல்லவர் என்பதாலும் மன்னனாலே இவர் தளபதியாக நியமிக்கப்பட்டு விட்டாரே தவிர இவர் உள்ளம் விரும்பி அந்த தளபதி தொழிலை அவர் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. அவர் அந்த குலத்தை சார்ந்தவர் என்பதால் அந்த தொழில் அவரை வந்து சார்ந்து விட்டது என்பதை குறிப்பதற்காக மேவிய தொழில் என்கின்ற பொருளை உடைய சொல்லை பயன்படுத்தி இருக்கிறார் சேக்கிழார், மேய தொழில் என்று. ஏன்? மாமாத்திரர் குலத்திலே பிறந்து பாயுமத குஞ்சரம் என்கிற யானைகளை வெட்டி வீழ்த்துவதும் வேகமாக ஓடி வரக்கூடிய குதிரைகளை எதிர்த்து சந்திப்பதுமான ஆற்றல் படைத்திருக்கின்ற மிகப்பெரிய தளபதியாக இருப்பதை அவர் ஏன் விரும்பவில்லை? அங்கேதான் சிந்திக்க வேண்டும். அவர் எவ்வளவு கலைகளை கற்றவராக இருந்தாலும் அவர் உள்ளத்திலே அமைந்திருக்கின்ற தொண்டு சிவனடியார்களை பேண வேண்டும் என்பது. எந்த உயிர்களையும் கொல்லக்கூடாது, சிவனடியார்களையே தெய்வமாக போற்ற வேண்டும், அவர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும், சிவனடியார்களை அமுது செய்வித்து அவர்கள் உண்ட பிறகுதான் தான் உண்ண வேண்டும் என்ற ஒரு பெரிய தொண்டு மனப்பான்மையை தன்னுடைய உள்ளத்திலே கொண்டவர். இப்போது அவருக்கு தொழில் தளபதி தொழில், அவருக்கு தொண்டு அடியவர்களை ஆதரித்தல். இப்போது அவருக்கு தொழிலும் தொண்டும் வேறு வேறாக அமைந்து விட்டது. இங்கேதான் சிந்திக்க வேண்டும். உலகத்திலே இந்த இரண்டும் வேறு வேறாக அமைவது என்பது பெரும்பாலானவர்களுக்கு இயற்கையான ஒன்று. ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்திலே தொழில் என்ற ஒன்றும் தொண்டு என்ற ஒன்றும் தனித்தனியாக உண்டு. சில பேருக்கு தொழிலும் தொண்டும் ஒன்றாக அமைந்துவிடும், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். சில பேருக்கு தொழில் வேறாகவும் தொண்டு வேறாகவும் இருக்கும். எல்லா உயிர்களையும் காக்க வேண்டும் என்று கருதக்கூடிய தொண்டு மனப்பான்மை உள்ள ஒருவர் உயிர்களை கொல்ல வேண்டிய தொழிலை ஈடுபட்டு விட்டால் அந்த தொண்டும் தொழிலும் எப்படி பொருந்தி வரும்? ஆகவே இவருடைய உள்ளத்திலே உள்ள தொண்டு உயிர்களை கொல்லக்கூடாது என்பது. ஆனால் இவருக்கு அமைந்திருக்கின்ற தொழில் தளபதி. அவர் படைக்கலத்தை எடுத்துக்கொண்டு போர்க்களத்துக்கு செல்லுகின்ற நேரத்தில் உயிர்களை கொல்லக்கூடாது என்றெல்லாம் எண்ண முடியுமா? இவர் இப்பொழுது ஒரு போர்க்களத்துக்கு போகிறார், எதிரி இவரோடு போர் செய்ய வருகிறான். இவர் கையிலே வாளை உருவிக்கொண்டு எதிரியின் இடத்திலே நான் எந்த உயிர்களையும் கொல்ல மாட்டேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்க முடியுமா? ஆகவே தளபதி என்கிற தொழிலில் ஈடுபட்டு விட்ட பிறகு உயிர்களை கொன்றுதான் தீர வேண்டும். ஆனால் இவர் உள்ளத்தில் அமைந்திருக்கின்ற மனப்பான்மை தொண்டு மனப்பான்மை, சிவனடியார்களை போற்றுவது, உயிர்களை கொல்லக்கூடாது என்பது. ஆகவே என்னதான் கலைகளை கற்றிருந்தாலும் கூட இவருக்கு அமைந்துவிட்ட தொழில் வேறாகவும் தொண்டு வேறாகவும் அமைந்துவிட்டது என்பதை எடுத்து காட்டுகின்றார் சேக்கிழார். ஆகவே அவர் விரும்பி இந்த தளபதி என்கின்ற தொழிலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது அவரை வந்து சார்ந்து விட்டது என்பதை குறிப்பிட்டு காட்டுவதற்காகவே மேய தொழில் விஞ்சையினில் மேதினியில் மேலானார் என்று சேக்கிழார் சுவாமிகள் குறிப்பிட்டார். ஆனாலும் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்திலே உள்ள தொண்டு மனப்பான்மைக்கு நேர் மாறான ஒரு தொழில் தனக்கு கிடைத்து விட்டது என்பதற்காக அந்த தொழிலில் எந்தவித சுணக்கமும் காட்டக்கூடாது. அவனுக்கு அமைந்துவிட்ட தொழில் எதுவோ அந்த தொழிலை செம்மையாக செய்து முடிக்க வேண்டியது அவனுடைய கடமை. அவன் தொண்டு மனப்பான்மைக்கு மாறுபட்டதாக இருக்கலாம், அதனால் தொழிலில் குறைவு வரக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ளக்கூடாது. ஆகவே இப்போது பரஞ்சோதியார் சிந்திக்கின்றார், சரி நமக்கு அமைந்திருக்கின்ற தொழில் எது, உள்ளத்தில் அமைந்திருக்கின்ற தொண்டு வேறு. இருந்தாலும்
எவ்வளவு காலம் நாம் இந்த தொழிலை செய்ய வேண்டுமோ அவ்வளவு காலம் செய்துதான் தீர வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே இருக்கிறார். அவருடைய சிந்தனை பலவாறாக ஓடுகிறது. அவர் ஒரு நாள் அமர்ந்து கொண்டு சிந்திக்கிறார். தன்னிடத்திலே இருக்கின்ற பதவி, தான் கற்றிருக்கின்ற படிப்பு, தன்பால் அமைந்திருக்கின்ற செல்வம், இவை எல்லாவற்றையும் ஒன்றாக தன்னுடைய உள்ளம் என்கின்ற முரத்திலே போட்டு இந்த உலகத்திலே கடைசி வரைக்கும் தனக்கு எது மிச்சம் என்று எண்ணி பார்த்தார். உள்ளம் என்கின்ற முரத்திலே தான் கற்றிருக்கின்ற கலைகள், தனக்கு கிடைத்திருக்கின்ற பதவி, தன்பால் இருக்கிற செல்வம், இவை எல்லாவற்றையும் போட்டு தட்டி பார்க்கிறார். இந்த உலக வாழ்விலே கடைசி வரைக்கும் தனக்கு உயர்வு தரக்கூடியது எது, தனக்கு பெருமை தரக்கூடியது எது என்று சிந்தித்து பார்க்கிறார். அப்படி சிந்தித்து பார்த்த போது எல்லாம் வல்ல இறைவனிடத்திலும் இறைவனை வணங்குகின்ற சிவனடியாரிடத்திலும் பள்ளமடையாக அன்பு செலுத்துவது ஒன்றுதான் மிச்சம் என்கின்ற முடிவுக்கு வருகின்றார். உள்ளம் நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்று அவற்றால் தெள்ளி வடித்து அறிந்த பொருள் சிவன் கடலில் செறிவு. தான் கற்றிருக்கின்ற கலை, தன்பால் இருக்கின்ற செல்வம், தன்னுடைய தளபதி என்கின்ற பதவி, தான் அடியவர்களிடத்திலே கொண்டிருக்கின்ற பக்தி, இவை எல்லாவற்றையும் உள்ளம் என்கின்ற மரத்திலே போட்டு அவர் அப்படியே தெள்ளி வடித்து அறிந்த பொருள். நம்முடைய தாய்மார்கள் முரத்திலே குப்பைகள் கலந்திருக்கின்ற தானியங்களை போட்டு அவற்றை புடைத்து எடுக்கின்ற நேரத்தில் 2 தட்டு தட்டுவார்கள். தட்டிவிட்டு கையினாலே தள்ளி எடுக்கின்ற போது நல்ல பொருள் கையிலே வந்துவிடும். அப்படி உள்ளம் என்கின்ற முரத்திலே இவர் தான் கற்றிருக்கின்ற கலைகள் முதலானவற்றை எல்லாம், தன்பால் இருக்கின்ற செல்வம், தனக்கு அமைந்திருக்கின்ற பதவி, இவை எல்லாம் எல்லாவற்றையும் போட்டு தெள்ளி வடித்து அறிந்த பொருள் என்ன என்றால் சிவன் கடலில் செறிவு. எல்லாம் வல்ல இறைவன்பால் பக்தி செலுத்துவதும் இறைவன் அடியவர்களை பேணுவதுமே தனக்கு அமைந்திருப்பது என்கின்ற ஒரு தீர்மானமான முடிவுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைக்கின்ற வரைக்கும் தன்னுடைய தொழிலை நடத்தி கொண்டுதான் இருக்க வேண்டும் என்கின்ற தெளிவான எண்ணத்தில் இருக்கிறார் பரஞ்சோதியார். ஒரு நாள் மன்னன் அவைக்களம் கூடியிருக்கிறது. மன்னனும் அமைச்சர்களும் வீற்றிருக்கிறார்கள். பரஞ்சோதியார் என்கின்ற தளபதியாரும் ஒரு பக்கத்திலே வீற்றிருக்கிறார். அந்த மன்னனுக்கு எல்லா தேசத்திலே இருக்கின்றவர்களும் அடிபணிந்து கப்பப் பொருள் செலுத்துவது வழக்கம். அன்று மன்னன் தொடங்கினான். அமைச்சரே, இந்த ஆண்டு நமக்கு கப்பப் பொருள் செலுத்த வேண்டியவர்கள் எல்லோரும் செலுத்தினார்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அமைச்சர் எழுந்து சொன்னார், மன்னா, எல்லா மன்னர்களும் நமக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருள் என்கின்ற கப்பப் பொருளை செலுத்திவிட்டார்கள். ஆனால் வாதாபி என்கின்ற ஊரை தலைநகராக கொண்டிருக்கின்ற 2ஆம் புலிகேசி என்ற மன்னன் மட்டும் இன்னும் நமக்கு கப்பப் பொருள் செலுத்தவில்லை என்று தெரிவித்தான். உடனே மன்னனுக்கு முகத்திலே கோபம் எழுந்தது. அவன் பக்கத்திலே இருக்கின்ற தளபதியாரை திரும்பி அப்படி குறிப்பாக பார்த்தான். அவ்வளவுதான். நீர் படையெடுத்து செல்லுக, நமக்குள்ள கப்பப் பொருளை வாங்கி வருக என்று எந்த ஒரு கட்டளையும் இடாமல் அப்படி திரும்பி பரஞ்சோதியாரை பார்த்த உடனேயே அவர் படையெடுத்து புறப்பட்டு போய்விட்டார். படையெடுத்து புறப்பட்டு போனவர் சில நாட்களுக்குள்ளேயே வாதாபி என்கின்ற நகரத்தை அழித்து அந்த நகரத்திலே அந்த மன்னன் பெற்றிருக்கின்ற செல்வம், அவனுடைய யானைப்படைகள் முதலான எல்லாவற்றையும் கொண்டு வந்து மன்னனுக்கு முன்னாலே குவித்து விட்டார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி தொல் நகரம் துகளாக துளை நடுங்கை வரை உகைத்து பல்மணியும் நிதிக்குவையும் பகட்டு இனமும் பரித்தொகையும் இன்னென என்று சொல்ல முடியாதபடி எல்லாவற்றிலும் எண்ணில கவர்ந்து கொண்டு வந்து இளவரசன் முன் அப்படியே குவித்து விட்டார். மன்னவர்க்கு தண்டு போய் வடபுலத்து வாதாவி நகரத்தை கண்மூடி திறப்பதற்குள்ளாக அழித்துவிட்டு வெற்றி பெற்று திரும்பி விட்டார் பரஞ்சோதியார். பரஞ்சோதியார் இவ்வளவு பெரிய வெற்றியோடு வந்தவுடன் மன்னனுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம், அதிர்ச்சி. காரணம், அந்த புலிகேசியை அவ்வளவு சீக்கிரம் வெல்ல முடியும் என்று மன்னன் எண்ணவில்லை. எவ்வளவு பெரிய ஆற்றல் இந்த பரஞ்சோதியாருக்கு இருக்குமானால் இப்படி வடபுலத்து சென்று அந்த வாதாவி என்கின்ற நகரத்தை அடித்து வெற்றி பெற்று வந்திருப்பார். எல்லா செல்வங்களையும் கொண்டு வந்து குவித்திருப்பார். மன்னனுக்கு ஒரு பக்கத்திலே வியப்பு, ஒரு பக்கத்திலே மகிழ்ச்சி. ஆகவே தன்னுடைய அமைச்சரை பக்கத்தில் அழைத்து பரஞ்சோதியாரையும் பக்கத்தில் அழைத்து பரஞ்சோதியார் தளபதியுடைய முதுகிலே தன்னுடைய அன்பை எல்லாம் காட்டுகின்ற வகையிலே மிகவும் மென்மையாக ஒரு தட்டு தட்டி அமைச்சரை திரும்பி பார்த்து மன்னர் கேட்டார், அமைச்சரே,
சொல்ல முடியாத மகத்தான வெற்றியை பெற்று வந்திருக்கிறார் நம்முடைய பரஞ்சோதியார். இவ்வாறு இவ்வளவு பெரிய வெற்றியை இவர் பெற்று வந்தாரே, இந்த வெற்றியை இவர் பெற்று வருவதற்கு காரணம் இவருடைய தோல்வலியா